ஹாய் பாய் சொல். பாய் பாய். எங்கே போகிறோம்மா? ஆஃபீஸ். சண்டே கூட ஆஃபீஸ் இருக்கா உங்களுக்கு? சண்டே கூட ஓவர் டைம் பண்ணுறாங்க என்ன சொன்னோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சென்னையில் போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம்ல, அதோட சிஸ்டம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க போகலாம், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் சொல். பாய் சொல். பாய். சிஸ்டம் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு லக்கேஜ், இது ஒரு லக்கேஜ். இப்போ நம்ம எதில் போக போகிறோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு பைக்கில் போக போகிறோம். எப்படி போகிறோம்? வாங்க போகலாம். எப்படி போகிறோம்? பைக்கில் போகலாம். எப்படி போகலாம்? பைக்கில் ட்ரெயினில் தான் போகணுமா? கைஸ் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போட்டு காற்று சுத்தமாக இல்லை பாருங்கண்ணா. காற்று அடிச்சிட்ருக்காங்க. காற்று அடிச்சுட்டு போகணும். நம்ம அடுத்தது எங்கே போகணும்னா போகிறோன்னா பசிக்கும்ல பாப்பாவுக்கும் எங்களுக்கும். அதனால் சாப்பாடு இட்லி சாப்பிடுவோம். இட்லி சாப்பிடலாமா? சரி. பஸ் வருது. அம்மா இருப்பான். தலைவலி போ எழுப்பு போ. உன்னை பார்த்தா சரியாயிடும் போ. அதுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோங்க. அதுக்கப்புறமேட்டு வீடியோ எடுக்க முடியல. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அண்ணன் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா உடனே போய் ஆஃபீஸில் போய் நம்ம ரிலீவ் ஆகிட்டோம்ல, அதனால் சிஸ்டமெல்லாம் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே பாப்பா விட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுதான் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். சரி இது எடுத்தால் அந்த இடத்துக்கு போனோம், நமக்கு ஞாபகம் இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஆஃபீஸில் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சொன்ன சரியான ஆட்டங்க. காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம், ஆனால் இவ்வளோ வந்து பைக்கில் வந்து பண்ணதில்லை. பஸ்ஸு போனால் பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு, அது ஒரே சத்தம். அதை வேறு யாரையாவது பார்த்துட்டோன்னா மாமா அம்மான்னு கூப்பிட்டு வேற, அது ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க. அதுதாங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ போயிட்டோம். ஆஃபீஸ் தாங்க ஓஎம்ஆரில் இருக்க ஃபெசிலிட்டி. இங்கே தான் போய் நம்ம பைக்கை ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே போய் சிஸ்டமெல்லாம் கொடுக்க போகிறோம். சிஸ்டம் கொடுத்துட்டு அப்படியே முடிஞ்சால் ஃபோட்டோஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். அப்படின்னு எடுத்தால் சிஸ்டம் வச்சுட்டு ஜிம் பாடி மெய் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஆஃபீஸில் போய் சிஸ்டம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்குமா, அந்த பின்னாடி நம்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து
இந்த அக்கா சொல்ல சொல்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மானிட்டரு, மவுஸு, அப்புறம் கீபோர்டு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம லாஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். அப்புறம் ஜாலி தானே. லாஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து பார்க்குறீங்க, 9th ஃப்ளோர்லேருந்து. என்ன தெரிகிறது? நாங்கள் எதுக்கு மேலே போனோம், நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரேக் டைமில் மேலே சும்மா போயிட்டு நாங்கள் அந்த வியூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வருவோம். அதே போல் சரி லாஸ்ட்டாக நம்ம ஹஸ்பண்ட் கூட வந்துருக்கோம், அவர் கூட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். போய் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. என்ன தெரிகிறது? அங்கெல்லாம் தூரமாக இருக்குது, இங்கே பார்த்தா கிட்டவே முடியல. வீடுங்க தெரிஞ்சங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே போல் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்க பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவள் தான் கைஸ், நாங்கள் பார்த்தது போதும், வீட்டுக்கு கிளம்பலாம், பாப்பா விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் டே ஏஜஸ் ஹெல்த்தோடைய லைஃப் டைம் நமக்கு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இதில் பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். டாடா, பை பாய்.